வணக்கம், என் பேர் சரவணகுமார். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். சென்னைக்கு வரும்போது ஆரம்பத்தில் ஒரு ஸ்வீட்டு கடையில் வேலை பார்த்தேன். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டாக்ஸியில் வந்தேன். டிரைவராக இருக்கும்போது நைட்டில் அங்கங்கே வண்டியில் இருப்போம். வண்டியில் படுத்துருக்கும்போது சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது, சில இடத்துல உள்ளே படுக்கவும் முடியாது, அந்த சீட்லேயே முடங்கி படுத்து கிடக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படி இப்படி முட்டி மோதி இப்போ தான் தலையே தூக்கியிருக்கேன். தலை தூக்கி இப்போ தான் கொஞ்சம் மிடில் கிளாஸாகவே மாறியிருக்கேன். இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கான், பொண்ணு 4ஆம் கிளாஸ் படிக்குது. அவங்களுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். நைட்டும் போதும் கஷ்டப்பட்டால் கூட அவங்க நல்லா படிக்கிறதுனால எனக்கு கஷ்டம் தெரியல. ஒரு முறையும் நான் இந்த ரோட்டில் போகும்போது வரும்போது இந்த வீட்டு மனைகள்லாம் பார்ப்பேன், பிளாட்லாம் போட்டிருக்குது பார்ப்பேன். நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு இருந்துச்சு, ஒரு கனவாகவே இருந்தது. சென்னையில் இடம் வாங்குது நான் ஒரு நாளும் கனவுலோடு நினைக்கல சார். ஏன்னா இவ்வளோ ரூபா கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமான்னு எனக்கு பெரிய ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஏதோ என் அதிர்ஷ்டவசமாக ஒரு தடவை தச்சையில் ஜி ஸ்கொயர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே என்ன சார்னு கேட்டேன். இந்த மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் இடம் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. நம்மளாம் எங்கே இடம் போய் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டேன். ஸ்ரீபெரும்புதூருக்கு ஒரு ட்ராப் போயிருந்தேன் கஸ்டமரை கூப்பிட்டு. போகும்போதே அந்த போர்டு போட்டிருந்தாங்க, ஜி ஸ்கொயர் போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு போனேன். கஸ்டமர் இறக்கி விட்டு திரும்ப அங்கே வந்தேன். பார்த்த உடனே தான் தெரிஞ்சது இடம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தான் உள்ளே போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து பேசினேன். 1008 கனவுகளோடையும் சந்தேகத்தோடையும் தான் போனேன். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் என் சந்தேகத்தையும் தீர்த்து வச்சாங்க. எனக்கு இருந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க. ஒரு சின்ன தொகையை கொடுத்து புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் பணம் பரட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ரேட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இடமே வாங்க முடியாதுன்னு எனக்கு கனவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு உட்காந்து பேசினேன். என்ன சார் அப்படின்னு பேசினதுக்கப்புறம் தான், இல்லை நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க கஷ்டப்பட்டு, உங்களுக்கு அந்த ரேட்டுக்கே கொடுத்துறேன்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எனக்கு இந்த லோனு அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் எனக்கு என்னென்ன உதவி வேணுமோ, பேங்க் சைடில் என்னென்ன உதவி பண்ணணுமோ எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த இடம் என்னையெல்லாம் வாங்க முடிஞ்சது. இப்போ சென்னையில் சொந்தமாக எனக்கு இடம் இருக்குது. ஜி ஸ்கொயர் சர்வால பிளாட் நம்பர் 104. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னைக்கு போய் இத்தனை வருஷம் ஆச்சே, ஏதாவது சொத்து வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க. அப்போல்லாம் என்கிட்ட ஒரு பதிலும் கிடையாது அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு. இப்போ நான் சென்னையில் வாங்கி ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறம், ஜி ஸ்கொயர் சர்வா 104 பிளாட் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் போயிட்டு நான் பெருமையோடு சொல்லுவேன், இடம் வாங்கியிருக்கேன் சென்னையில், எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியும்னு நம்பிக்கையை கொடுத்தது ஜி ஸ்கொயர் தான்.